ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம டே 5ல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த டே 5க்கான ஷெட்யூல் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 8th யூனிட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம டே 6லேருந்து உங்களுக்கு நம்ம அடுத்த ஷெட்யூல் கொடுப்போம். அதுபடி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக பிளான் பண்ணி உங்களை மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெகுலராக வந்து இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே எக்ஸாம்குள்ளே நீங்கள் பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்கிறத தெளிவாக படிங்க. இது வந்து மே 8க்கான ஷெட்யூல். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க? யூனிட் நம்பர் 8லேருந்து லாஸ்ட் டாபிக் தான் நம்ம படிக்க போகிறீங்க. எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல் கிளாசிஃபிகேஷன், குவார்க் மாடல், பிரயான்ஸ், மெசான்ஸ் அதை பற்றி படிக்க போகிறீங்க. பேரிட்டி, நான் கன்சர்வேஷன் இன் வீக் இன்ட்ராக்ஷன், இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. இதுக்கு ஒரு நாள் போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது டே 6ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் டே 1லேருந்து டே 5 வரைக்கும் படிச்சிங்களே, இது ஃபுல்லாக ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் போடுறீங்க. ஏதாச்சும் இடத்துல விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் போடுங்க. யூனிட் நம்பர் 8 அப்படின்னா நான் தரவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே உருவாகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து டே 5க்கான ஷெட்யூல். டே 6க்கு வந்துட்டு நாளைக்கு சாயந்தரம் தரேன். அதில் வந்து ரிவிஷன் மட்டும்தான் நம்ம பிளானில் இருக்கும். நல்லா படிங்க. கரெக்டாக போதுமான டைம் இப்போ இருக்குது. இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக எக்ஸாமை வந்துட்டு கிராக் பண்ணிடலாம். தென் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு புதிய சிலபஸில் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு பழைய சிலபஸ் தான் படிச்சுட்ருக்குறீங்க. அதையே படிங்க. ஜிகேவை சைட் பை சைடாக வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. இது ரெண்டையுமே பிளான் பண்ணிக்கோங்க. யூஜி டிஆர்பி மாதிரி வந்துட்டு வெறுமனே ஃபிசிக்ஸ் மட்டுமே 150 மார்க்குக்கா, இல்லை பழையபடி வந்து 110 மார்க்குக்கு ஃபிசிக்ஸும் 30 மார்க்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி 10 மார்க்குக்கு ஜிகேவா அப்படிங்கிறது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா எஜுகேஷன் மெத்தடாலஜி நம்ம டச் பண்ணுறதுக்கோ இல்லை ஜிகே நம்ம டச் பண்ணுறதுக்கோ டைம் இருக்காது. அதனால் இப்போவே வந்துட்டு நீங்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜியும் ஒரு 10 நாளுக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. லாஸ்ட் மினிட்ல உங்களால் வந்துட்டு ஹரிபரியாக படிக்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நல்லா படிக்க சொல்லுங்கள். பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அகாடமி நம்பருக்கு 9791216614 அப்படிங்கிறதா நம்ம அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர். நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. நியூ சிலபஸ் பேஸில் வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸாக இருக்கும். ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட் எல்லா லெவல் கொஸ்டின்ஸும் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபுல் சிலபஸோட அப்டேட்டட் மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். படிப்பு மட்டும்தான் இப்போ உங்கள் நோக்கமாக இருக்கணும். தெளிவாக இருங்க. கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா அவங்களால 100% சாதிக்க முடியும். என்னடா திரும்ப சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. கரெக்டான திட்டமிடல் வந்து பாதி வெற்றிக்கு சமம். இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த மே மந்த் முடிஞ்சதுக்கு அதிகமாக படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.